ஓம் நம சிவாய. சத்திய பாசத்தால் கட்டப்பட்டு வருகின்ற அந்த 3 மான்களையும் கண்ட வேடன் சந்தோஷப்பட்டு, இம்மிருகங்கள் நம்மிடத்தே சொல்லி போனது போல மீண்டும் வந்தன என்று நினைத்து தன் வில்லை டங்காரம் செய்தான். அவ்வாறு டங்காரம் செய்கையில் அவன் கையிலிருந்த ஜலப்பாத்திரத்திலிருந்து சிறிது ஜலமும் அம்மரத்தினின்று சில வில்வ பத்திரங்களும் மரத்தடியிலிருந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. அதனால் அவன் சிவராத்திரி காலத்தில் 4ஆம் ஜாம பூஜை செய்தவன் ஆனான். அவ்வேடுவனுடைய பாவங்கள் அப்பொழுதே அவனை விட்டொழிந்தன. இதற்குள் அம்மிருகங்கள் 3ம், ஓ வனசரா, எங்கள் மாமிசங்களை விரைவில் உனக்கு உணவாக்கிக் கொண்டு எங்களை கிருதார்த்தர்கள் ஆக்க வேண்டும் என்று கூறின. வேடன் அவற்றின் வார்த்தைகளால் மிக்க வியப்படைந்து, தான் அன்றைய தினம் அறியாமல் செய்த சிவபூஜா பலத்தினால் திவ்ய ஞானமடைந்து, ஆஹா, அறிவு குறையுள்ள இம்மிருகங்கள் தங்கள் தேகத்தால் அந்நியருக்கு உதவி செய்து எவ்வளவு தன்யமாகின்றன. நான் மனுஷ ஜன்மம் எடுத்து என்ன புண்ணியம் சம்பாதித்தேன்? பிறரை துன்புறுத்தி என் உடலையும் என் குடும்பத்தையும் போஷித்தேன். பிறரை வருத்தியே உயிர் வாழ்ந்த எனக்கு என்ன கதி கிடைக்குமோ? நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிப்பேனோ? இந்த உடலால் பலவிதமான பாவங்களை சம்பாதித்தேன் அல்லவா? இதுகாரும் தீவினைகளையே செய்து இப்பொழுது துக்கிக்கிறேன். என் வாழ்க்கை நிந்திக்கத்தக்கது என்று தனக்குள் தானே சொல்லிக்கொண்டு அவற்றை எப்படியும் தன் வில்லிலுள்ள அம்பால் இனி கொல்லப்படாதென்னும் கருத்துடன் உடனே வில்லின் நின்று எடுத்துவிட்டு, ஓ உத்தமமான மிருகங்களே, நீங்கள் பரோபகாரம் செய்து வந்தமையால் தன்யர்களாக இருக்கிறீர்கள். உங்களை கொல்ல மாட்டேன். இனி உங்கள் வாசஸ்தானத்திற்கு திரும்பி போங்கள் என்று கூறுகையில், கடூரமான மனம் உடையவனாய் இருந்து திவ்ய ஞானத்தை அடைந்த அவ்வேடனால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் அவனது பூஜைக்கு மனம் மிக மகிழ்ந்து, எக்காலமும் தெளிந்த ஞானிகளால் தியானிக்கப்பட்ட 5 திருமுகங்களோடும் தமது திவ்ய திருவுருவ தரிசனம் கொடுத்து, தயாசமுத்திரமான சிவபெருமான், என்ன வரம் வேண்டுமோ அதனை கேட்டுக்கொள், உன் விஷயத்தில் தயையுடையவனாக இருக்கிறேன் என்றார். உடனே வியாதன் திவ்ய ஞானமுடைய ஜீவன் முக்தனாய் சர்வேஸ்வரனுடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக பணிந்து, எல்லா பாவங்களும் என்னால் செய்யப்பட்டுள்ளன, அவற்றை மன்னித்து எளியேனை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். மகாதேவனாகிய சிவபெருமான் அவனுக்கு குகன் என்னும் பெயரை அளித்து, உன் மனதிற்கருதிய சுகபோகங்களை அடைவாய். நீ ஒரு ராஜதானியையும் காக்க வல்லவன் ஆவாய். உன் வம்சம் விருத்தியாகும். தேவர்களாலேயும் துதி செய்யத்தக்க திவ்யமான கீர்த்தியை அடைவாய். அயோத்தி மன்னனாகிய தசரதன் குமாரனாக விஷ்ணுவே ராம அவதாரம் செய்யும் போது உன்னிடத்தில் வந்து உன்னால் பூஜிக்கப்பட்டு செல்வார். தேவர்கட்கும் முனிவர்கட்கும் கிடைத்ததற்கு துர்லபமான முக்தியை பெறுவாய். உன் வம்சத்தவர்கள் என்னை பூஜை செய்யும் விரதத்தை வகித்து மகா பலவான்களாக விளங்குவார்கள் என்று வரம் கொடுத்து அருளினார். இவ்வாறிருக்கையில் மான்களின் குட்டிகளும் தங்கள் தாய் தந்தை பலருக்கு உண்டாகும் கதியே தங்களுக்கும் சம்பவிக்கட்டும் என்று நினைத்து உடனே அவ்விடம் வந்து சேர்ந்தன. அதனால் அந்த மான்களுக்கும் குட்டிகளுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது. சிவதரிசனத்தால் அம்மிருகங்கள் சம்சார விருப்பத்தையும் மிருக தேகத்தையும் ஒழித்து திவ்ய தேகம் பெற்று அங்கு வந்திறங்கிய விமானத்தில் ஏறி ஸ்வர்கலோகத்தை அடைந்தன. சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் அவ்விடத்தில் அற்புதாச்சலத்தில் வியாதனாகிய வேடுவனால் பூஜிக்கப்பட்டமையால் வியாதேஸ்வரர் என்னும் பெயரை அடைந்து எழுந்தருளி இருக்கிறார். அக்குக வேடனும் அது முதல் அகண்ட ஐஸ்வர்யம் அடைந்து ராமமூர்த்தியை தரிசித்து பல காலம் கழித்து ஆயுள் முடிவில் சிவசாயுஜ்யத்தை அடைந்தான். ஆகையால் அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தை அனுசரிப்பவர்கள்
சிவ சாயுஜ்யத்தை அடைவதனால் ஞானவான்களால் பக்தியோடு அவ்விரதத்தை அனுசரித்தவர்கள் சிவரூபத்தை அடைவார்கள் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் தர்மங்களும் விரதங்களும் தீர்த்த யாத்திரைகளும் தானங்களும் பலன்களும் சிவராத்திரி விரதத்துடன் விவரிக்கையில் சமானமாக மாட்டா. ஆகவே மிக்க சுபகரமான இச்சிவராத்திரி விரதத்தை விரும்புவோராகிய நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி இதுகாரும் சொல்லிய தோஷ பாபத்தை ஒழிக்கத்தக்க வேறொரு சரிதமும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓம் நம சிவாய.